நாமெல்லாம் கூட நேரம் கிடைக்கின்ற பொழுது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காலையில் சாயங்காலம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. எந்த சத்தம் இருந்தாலும் கூட மனதை ஒருநிலைப்படுத்துங்க. அப்படி அந்த ஒருநிலைப்படுத்துகிற பொழுது அந்த ஆன்மாவை இறைவன் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அழைத்து கொண்டு செல்வார். ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, கடவுளை தான் நினைக்கணுமான்னா கடவுளை நினைங்க, இல்லை உங்களுடைய உறவுகளில் யார் இருக்காங்களோ அவங்கள நினைங்க, இல்லை எதுவுமே பிடிக்கலையா அந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று. சரி, எதுவும் இல்லையா இறை நாமத்தை சொல்லுங்க, ஏதாவது ஒன்று. இந்த அம்மா உட்காந்து அந்த சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்க அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு மணியம்மா உட்காந்துருவா எங்கனாலும். ஆனால் அந்த எங்கே போனாலும் அந்த இடத்த சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காருவா, தூய்மைப்படுத்தி உட்காருவாளாம் அந்த அம்மா. அப்படி உட்காந்து தியானம் செய்தார். மறுபடியும் தாய் தந்தையர் கூப்பிடுறாங்க. இந்த அம்மா சொல்லிட்டா, இந்த இறைவனை விட்டுட்டு நான் வரமாட்டேன், இந்த இறைவனை விட்டுட்டு வரமாட்டேன். அப்படி வரமாட்டேன்னு சொல்லும்போது ஒரு நாள் அந்த வடக்கு கோபுர வாசல் வழியாக அந்த அம்மா பார்க்க வர. அப்படி வரும்பொழுது பார்த்தா இந்த கோபுரம் ஏன் பாதியில் நிற்கிது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் அந்த அம்மா கேட்டா, கொஞ்சம் இந்த கோபுரம் கட்டலான் இருக்கேன், ஏதாவது பொருள் உதவி நிதி உதவி. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு ஒரு நிலையாக அந்த அம்மா கட்டிகிட்டே வர. ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், அந்த அம்மா கிட்ட போய், இந்த பொண்ணு வயசு பொண்ணு எவ்வளோ ஒரு 30-35 வச்சுக்கோங்களேன், அந்த வயசில் ஒரு 30 வயசுனே வச்சுப்போம். அந்த 30 வயசில் போய் ஒரு அம்மா போய் ஐயா கோயில் கட்ட போகிறேன்னாக்கா நம்மெல்லாம் என்ன நினைப்போம், இதுதான் ஒரு பைத்தியம், இதாவது கோயில் கட்டுறதாவது கோபுரம் கட்டுறதாவது அப்படி தானே நினைப்போம். இது ஏதோ ஏமாத்து வேலை போல இருக்குது. அம்மா காசு இல்லைன்னார் அந்த செல்வந்தர். இந்த அம்மா சொல்றா, இந்த மூளையில், இந்த இடத்துல, இந்த பீரோவில், இந்த அப்போ அந்த காலத்தில் மர பீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இவ்வளவு காசு இருக்கு குடு. எப்படி இருக்கும் பாருங்க. அவருக்கு ஆச்சரியம். ராத்திரி தான் அவர் எண்ணி அவர் வச்சிருக்கிறார் கரெக்டா. இப்போ யோசிங்க, ஒரு 999 ரூபாய் அப்படின்னா அந்த அம்மா கரெக்டாக சொல்கிறா. அதை விட இன்னொன்று தெரியுமா, அந்த காசில் எந்தெந்த காசு எவ்வளவு இருக்கும்னு சொன்னான். இப்போ 1 ரூபாய் நோட்டு, 2 ரூபாய் நோட்டு, காயின், 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், ஓட்டக்கால்னா, அந்த காலத்துல இதெல்லாம் கால்னா அரைனா அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்தந்த இடத்துல இவ்வளவு காசு இருக்குன்னு எடுத்து கொடுன்னா. அந்த செல்வந்தர் ஆச்சரியப்பட்டு நின்னார். இந்த மூளையில் இவ்வளவு காசு இருக்குன்னு வச்ச எனக்கே சில நேரத்தில் மறந்து போயிடும், ஆனால் இவ கரெக்டாக சொல்கிறாளே. அவர் ஒன்றும் சொல்லலை, அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார். இந்த அம்மா கட்டி முடிச்சுட்டு பார்த்தா 1வது நிலை ஏற்கனவே அவர் கட்டியிருந்தார், 2, 3, 4 போச்சு. 4வதுக்கு போனால் செல்வம் இல்லை, நிலை கட்ட முடியலை. ஏன்னா 171 அடி. எவ்வளவு? 171 அடி. சாதாரணமாக அவ்வளவு எளிதெல்லாம் கட்ட முடியுமான்னா முடியாது. ஏன்னா கோயில் கூட கட்டிடலாம், ஆனால் கோபுரம் கட்டுவது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்? சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளவு நுணுக்கமாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு கோபுரத்தையும் நீங்கள்லாம் போனீங்கன்னா அப்படி அண்ணாந்து பார்த்து அதெல்லாம் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு சிலை செய்வதற்கு கிட்டத்தட்ட வடக்கு கோபுர வாசல் என்று சொல்லக்கூடியதை கட்டுவதற்கு, அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு 220 வருஷம் ஆகியிருக்கிறது. எவ்வளவு? 220 வருஷம். பல அடியார்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த கோயிலை கட்ட முடிந்தது. ஆனால் கடைசியாக கட்டினது இந்த அம்மா தான். அந்த வடக்கு கோபுரத்தை கட்டினாங்க 171 அடி அந்த கோபுரத்தை. இப்போ 4 வந்தது, 5, ஆனால் அதுக்கு மேலே போகலை. யார்கிட்டையோ செல்வத்தை கேட்குறாங்க. எங்கேயாவது புதையல் இருக்கக்கூடிய இடத்துல அந்த அம்மா போய் சொல்லுவா, அந்த புதையல் எடுப்பாங்க, அதிலிருந்து சிறிது பொருளை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா அந்த கோபுரத்தை கட்டுறா. இப்படி கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு மேலே ஏற மாட்டேங்கிறதே, இன்னும் பொருள் தேவைப்படுகிறதே, என்ன செய்யலாம் என்று சொல்லி மைசூர் மகாராஜா கிட்ட போய் கேட்குறா. யாருக்கிட்ட? இங்கிருந்து மைசூர் போனா. அந்த அம்மா ஆடையை பார்த்தா இப்போ நம்மெல்லாம் உடுத்தின்னு இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு காவி உடை உடுத்தின்னு இருக்கா. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அலங்கோலமான உருவம், ஒரு பைத்திய மாதிரி ஒரு மாதிரி இருக்கா. அந்த மாதிரி உருவத்தை பார்த்த உடனே உங்கள் ராஜாவை பார்க்கணுன்னா விட்டுருவாளா? காவலர் சொல்கிறார்,
எல்லாம் விட முடியாது. உட்கார். ஆமாம், எதுக்கு வந்துக்கிற? இல்லை, நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன், உங்கள் ராஜாவை பார்க்கணும், பார்த்து கொஞ்சம் பொருள் வாங்கணும். எதுக்கு? கோபுரம் கட்டுவதற்கு. எதுக்கு? கோபுரம் கட்டுவதற்கு. சொன்ன அடுத்த வினாடி நம்ம பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குது, இது என்ன உக்காந்துட்டு இது கோபுரம் கட்டுதான், பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? என்ன நம்மளே அப்படி தானே சொல்லின்னு இருக்கிறோம். என்னதான் 1000 படித்தாலும் 1000 மேதாவியாக இருந்தாலும் கூட மாயையை உண்மை என்று நம்புறமே தவிர நிஜத்தை யாரும் உண்மை என்று நம்புறதே கிடையாது. பொய்மைக்கு வலிமை அதிகமாக இருக்குது. பொய்மைக்கு வலிமை அதிகமாக இருக்குது. அந்த காலத்திலேயே பாரதத்தில் சத்தியமாக வாழ்ந்தவர் தர்மராஜா. ஒரே ஒரு பொய் கூட சொல்லாமல் வாழ்ந்தவர் தர்மராஜா. ஆனால் அவர் கூப்பிட்டா 7 அக்ரோனி சேனை தான் அவருக்கு பின்னாடி வந்து நின்னது. ஆனால் பொய்யே மலர்ந்த திருமுகத்தான் துரியோதனன். ஆனால் அவன் சொன்னான்றதுக்காக 11 அக்ரோனி சேனை வந்து நின்னது. எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தர்மராஜா என்கின்ற நாமத்தோடு இருந்து ஒரு பொய் சொல்லாமல், யார் பொருளுக்கும் ஆசைப்படாம, யாருடைய செல்வத்தையும் கெடுக்காம, யாருக்கிட்டையும் எதையுமே பெறாம தர்மநெறியோடு வாழ்ந்த தர்மராஜா கூப்பிட்ட பொழுதே 7 அக்ரோனி சேனைகள் தான் வந்தது. ஆனா பேசுறது பொய், நடக்கிறது பொய், சொல்றது பொய், எல்லாமே பொய். யாரு? துரியோதனன். அவன் கூப்பிட்டான்னு 11 அக்ரோனி சேனை வந்துச்சு. 5000 வருஷத்திற்கு முன்னதாகவே பொய்க்கு இவளை வலிமை இருக்குமே. ஆனால் இப்போ எவ்வளவு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா நம்மெல்லாம் யோசிக்க தானே வேணும். அப்போ அவ்வளவு பொய்மை இருந்தது, அவ்வளவு பொய்மை இருந்தது. இப்போ யோசித்து பாருங்கள். இந்த அம்மா கேட்ட உடனே காவலர் உள்ள அனுப்ப மாட்டேன்ட்டார். இவ பொய் சொல்றா போல இருக்குன்னு அனுப்ப மாட்டேன். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சித்து வேலை தெரியும். என்ன வேலை? சித்து வேலை தெரியும். அதனால் அந்த அம்மா பார்த்தா அப்படியே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்ருக்கா. அனுப்புவார் அனுப்புவார் அனுப்புவார்னு அனுப்பின பாடு இல்லை. உட்கார்ந்துருக்கிறா அந்த அம்மா. சரி, என்ன செய்வதுன்னு யோசித்து பார்த்தா, இந்த அம்மா நான் இங்கேயே உட்காந்துருக்கிறேன், என்ன தானே நீ அனுப்ப மாட்டேன்றன்னு சொல்லிட்டு இன்னொரு அம்மணி அம்மா அங்கே போனான். சபைக்கு போய்கிறான். சபையில் போன உடனே, மகாராஜா வணக்கம். வணக்கம். நீங்கள் யார் உங்களை உள்ளே விட்டது? எப்படி நீங்கள் உள்ளே வந்தீர்கள்? ஆச்சரியப்பட வேண்டாம், அதிசயம் பட வேண்டாம், கொஞ்சம் அமருங்க, உங்ககிட்ட பேசணும். யாருங்கே? காவலரே, இந்த அம்மையாரை எப்படி உள்ளே விட்டீர்கள்? யார் இந்த அம்மையார்? என் அனுமதி இல்லாமல் எப்படி இந்த அம்மையாரை உள்ளே விட்டீங்க? ஏன்னா ராஜா இல்லையா, அதனால கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறாரப்ப கோவப்படாமல் கொஞ்சம் நான் சொல்லுவதை கேள், அமைதியாக அமருவாயாக. உட்கார்ந்தார். என் பெயர் அருள்மொழி, அம்மணி அம்மான்னு சொல்லுவாங்க. நான் திருவண்ணாமலையில் கோபுரம் கட்டின்னு இருக்கேன். அதுக்கு செல்வம் பற்றாக்குறை. அந்த செல்வத்தை பெற்று போகலாம் என்று வந்தேன். காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் என்னை உள்ளேயே விடமாட்டேன் என்று காவலர் சொல்லிவிட்டார். அதனால் சொல்கிறேன், எனக்கு பொருள் வேண்டி இங்கு வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்கிறது உண்மையா பொய்யா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும் இல்லையா? செல்வத்தை தூக்கி அப்படியே கொடுக்க முடியாது இல்லையா? நாமெல்லாம் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுக்கு 1000 வாட்டி யோசிப்போம். அதில் வேற பிச்சை கேட்டால் சில்லறை இல்லைன்னு சொல்லி அனுப்புவோம். பிச்சை கேட்டால் அடுத்த வீடு பாருன்னு சொல்லுவோம். அதானே நம்மளுடைய வழக்கமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இதெல்லாம் தூக்கி அப்படியே கையில் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ இவர் சொல்கிறார், நீங்கள் கோபுரம் கட்டுறீர்கள் என்பதற்கு என்ன சாட்சி இருக்கு? நீங்கள் கோபுரம் கட்டுறீங்கன்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு? அந்த அம்மா சொன்னா, அப்படி கொஞ்சம் பாரு அப்படின்னா அந்த கோபுரத்தினுடைய நிலை தெரியுது. தெரிஞ்ச உடனே பார்த்தா கொஞ்சம் அதிசயம், ஆனால் முடியலை. பார்த்து அடுத்த வினாடி சொல்கிற, எனக்கு நீங்கள் பொண்ணும் பொருளும் தரணும்னார். சொன்ன உடனே ஆனால் நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது. சரி, இந்த அம்மையாரை எப்படி உள்ளே விட்டீர்கள்? ஒரு கேள்வி வருது.
இந்த கேள்வி வந்தோடனே அந்த காவலரை உள்ளே கூப்பிடுன்னார். காவலர் உள்ளே வர, அங்கே ஒரு அம்மா உட்காந்துக்கிறா, அதே புடவை, அதே தலை, அதே மூஞ்சி, அதே மாதிரி இருக்கு. இவ வெளியில தானே உட்காந்துருந்தா, இவ எப்படி நமக்கு முன்னாடி உள்ளே வந்தா? இந்த அம்மையார் தான் நான் உள்ள வரவே கூடாதுன்னு சொன்னனே, மகாராஜா கிட்ட அனுமதி பெற்று அதற்கு பிறகு உங்களை உள்ள அனுப்புறேன்னு சொன்னனே, உங்களை யார் இவ்வளவு சீக்கிரம் உள்ளே வர சொன்னா? யார் விட்டது உங்களை? அதாண்டா நானும் கேட்குறேன். யார்? ராஜா கேட்குறார், இந்த அம்மையாரை யார் உள்ளே விட்டது? ஐயா, சத்தியமாக சொல்லுகிறேன், காலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் நான் தான் வாசலில் நிற்கிறேன், இந்த அம்மையாரை நான் உள்ளே விடவில்லை. அந்த அம்மா சிரிச்சுட்டு சொன்னேன், அவர் யாரையா என்னை உள்ள விடுறதுக்கு? நானாக தான் வந்தேன். நீங்களா வந்தீங்களா? ஐயா, ராஜா காதில் போய் இந்த காவலர் சொல்கிறார், வெளியில் இதே மாதிரி ஒரு அம்மா நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன், அந்த அம்மா அங்கே தான் உட்காந்துருக்குறான்னா. சரி, திருப்பி இவன் போய் சொல்கிறானா இல்லை இந்த அம்மா போய் சொல்லுதா? ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாச்சு. வா, 2 பேருமே போய் பார்க்கலாம். இந்த அம்மா சொன்னால், 2 பேர் எதுக்கு, நானும் வரேன், வா பார்க்கலாம், எனக்கும் அந்த அம்மாவை பார்க்கணும். அங்கே வந்து பார்த்தா அந்த அம்மா எங்கே உட்கார சொன்னாரோ அங்கேயே தான் உட்காந்துருக்குது. அப்போ இந்த கூட இருக்கிற அம்மா யாரு? அவளும் அதே அம்மா தான், அவளும் அதே அம்மா தான். உட்காந்துருக்கோன்னே பார்த்தோன்னே அதிசயம், சாஷ்டாங்கமா மைசூர் மகாராஜா அம்மணி அம்மையார் காலில் விழுந்து, அம்மையே நீங்கள் கேட்ட செல்வத்தை தரேன்னு சொல்லி குதிரையில வெள்ளி தங்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கட்டிடத்திற்கு தேவையான பொருள்கள், செல்வத்தை, பெரும் செல்வத்தை குதிரையில் அனுப்பி வச்சார். சிலதை மட்டும் அந்த அம்மா கையில் கொடுத்தார், மீதி எல்லாவற்றையுமே நான் குதிரையில் அனுப்பி வைக்கிறேன்னு காவலர்களோடு குதிரையில் அனுப்பி வச்சாங்க. இந்த நடந்து வர்ற வழியில் என்னாச்சுன்னா, குதிரைகளுக்கு தண்ணி தாகம். அதனால ஒருத்தர் இடத்துல போய் தண்ணி காட்டுறதுக்காக, அந்த குதிரைகளுக்கு தண்ணி காட்டுறதுக்காக போனாங்க. அவர் திறந்து பார்த்தா, அந்த மூட்டையை திறந்து பார்த்தா எல்லாம் வெள்ளி காசு. இவ்வளவு மூட்டை போகிறதில் இந்த வெள்ளி காசு யாருன்னா கண்டுபிடிக்கவா போகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த வெள்ளி காசை மட்டும் எடுத்து அவர் மறைச்சி வச்சுக்கினார். ஒரு மூட்டையை தூக்கிட்டார். அந்த குதிரை மட்டும் காலியாக போகுது. அந்த குதிரை காலியாக போகுது. இந்த அம்மா திருவண்ணாமலைக்கு போயிட்டா. போனதுக்கப்புறம் இப்போ மகாராஜா இந்த அம்மா கண்ணு முன்னாடி தான் எத்தனை மூட்டை கொடுத்துருக்கா, எவ்வளவு செல்வம் கொடுத்துருக்கான்னு எல்லாமே அந்த அம்மா கணக்கு போட்டு வச்சிருக்கா. இன்னைக்கு நேற்று இல்லை. ஏன்னா நம் ஆட்கள் எல்லாம் செல்வத்தை அவ்வளவு விரும்புவாங்க. உண்மையான திருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி வந்தது தானே மதுரையும் பதிக்கு கண்ணையினுடைய கதை, சிலப்பதிகாரம். கொண்டு வான்னு சொல்லிட்டு சிலம்பை கொண்டு அவன் விற்க போனான், கண்ணகியினுடைய சிலம்பை. ஆனால் இதில் இருக்கிறது மாணிக்க பற்கள். ஆனால் மதுரையை ஆண்ட மன்னனுடைய மனைவியினுடைய காலில் இருந்தது முத்து பற்கள். ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது. இவன் தான் திருடனான்னு. ஆனால் அதை திருடியது பொற்கொள்ளர்கள். அவங்க திருடி எடுத்துட்டாங்க. ஆனால் பழி யார் மேலே போடுறோன்னா அந்த அப்பாவி மேலே, கோவலன் மேலே போட்டாங்க. கடைசியில் அது போய் பார்க்கும் பொழுது யாரோ திருடியது பழி யார் மேலேயோ விழுந்தது. அதனால தான் மதுரை எரிந்தது. அப்பதான் இன்றைய தினத்தில் நமக்கெல்லாம் பகவதியாக இருக்கின்றாள். கண்ணகி தான் பகவதி. கொடுங்கலூர் பகவதி இருக்காளே, அது வேற யாரும் இல்லை, கண்ணகி தான் பகவதியாக வந்தார். அப்படிப்பட்ட சிறப்பு. ஏன்னா திருடர்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள்னு அர்த்தம். அப்போ அந்த காலத்திலேயே இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா இன்னைக்கு இருக்காதா? இப்போ எல்லாம் கலியுகம் ஆரம்பிச்ச காலம் தானே. 1735 வருஷம்னாக்கா அதெல்லாம் கலியுகம் ஆரம்பிச்ச வருஷம் தானே. கலியுகத்தில் தானே அதுவும் செய்கிறோம். இப்போ இந்த அம்மா எல்லா குதிரையிலையும் இருக்கே மூட்டை, வெள்ளியினுடைய மூட்டை மட்டும் காணலையே. சரி என்று பார்த்தா, சரின்னு பார்க்கிற பொழுது எண்ணி முடிச்சா, எங்கே நம்ம மூட்டையை இறக்கி வச்சோம்? ஒரு இடத்தில் இறக்கி குதிரைகளுக்கு தண்ணி காட்டணும். வேற எங்கேயும் மூட்டையை நிறுத்தவில்லை. ஒருவேளை அங்கே தான் இருக்குமான்னு அந்த அம்மா கண்ணை மூடி பார்த்தா அங்கே தான் இருக்கு அந்த மூட்டை. அவர் தான் கொண்டு போய் இருக்கிறார். அப்போ கொண்டு போய் இருக்கின்ற பொழுது இந்த அம்மா சரி மறுபடியும் போய் அவர்கிட்ட கேட்போன்னு
இந்த எல்லா பொருளையும் கணக்கு பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த கட்டடத்தை மேலே ஆரம்பிங்கன்னு சொல்லி, சரி இந்த செல்வத்திற்காக மறுபடியும் வர யாருக்கிட்ட, இந்த எடுத்தவர்கிட்ட வர. எடுத்தவர்கிட்ட சொல்ற, இவ்வளவு காசு இருந்தது, அதில் இவ்வளவு வெள்ளி காசு இருந்தது, இந்த மூட்டை அது, நான் இங்கே தான் தண்ணி காட்டினேன், இங்கே தான் நீங்களும் பார்த்தீங்க, நீங்களும் வணக்கம் சொன்னீங்க, நீங்களும் எங்களுக்கு உணவு கொடுத்தீங்க, ஆனால் இந்த மூட்டை காணாமல் போயிருக்கிறது, அதனால் இந்த மூட்டை எடுத்திருந்தா கொடுத்துருங்க. அவன் சொல்கிறான், அண்ணாமலையார் மீது சத்தியம் அடைத்து சொல்லுகிறேன், நான் அந்த செல்வத்தை எடுக்கவில்லை. இந்த அம்மா என்னென்னமோ சொல்லி பார்த்தா, என்ன சொன்னாலும் அவன் கேட்கல. மீண்டும் மீண்டும் சொன்னதையே திருப்பி சொல்கிறார். ஏன்னா ஒரு பொய் சொல்லிட்டா அந்த பொய்யை காப்பாற்றுவதற்காக பல பொய் சொல்லணும். ஒரு பொய்யை சொல்லிட்டோம்னா அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் 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 அதே பொய்யை திருப்பி திருப்பி சொல்லணும். அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்கு, உண்மையை காப்பாற்றுறதுக்கு இல்லை, அந்த பொய்யை காப்பாற்றுவதற்கு மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சாரிம்மா, மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் எடுத்துட்டேன் சொல்லிட்டு காலில் விழுந்துட்டா முடிஞ்சிடும். ஆனால் தவறு செய்து விட்டேன் பொருள் ஆசையினால். அதில் தான் வள்ளலார் சொல்றார், பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோன்றார். பொருளுக்கு ஆசைப்பட்டு எவர் ஒருவர் பொய் சொல்றாரோ அவருக்கு நரகம் வரும்ன்றார். பொருளுக்காக பொய் சொல்லக்கூடாது, பொருளுக்காக பொய் சொல்லக்கூடாது. இப்போ இவர் சொல்லிட்டார் அந்த பொய்யை. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், நீ பொருளுக்காக தானே பொய் சொன்ன, அந்த பொருள் உனக்கு பயன்படாமல் போகட்டும். என்ன சொல்லிட்டா? பயன்படாமல் போகட்டும் அப்படின்னு சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு இந்த அம்மா திருவண்ணாமலைக்கு போயிட்டா. ஆனால் செல்வம் எடுத்தாரு அவர் போய், இவ்வளவு வெள்ளி காசுன்னு திறந்து பார்த்தா எல்லாம் சாம்பலா போச்சு. எல்லாம் என்ன ஆச்சு? சாம்பலா போச்சு. அப்போ யோசித்து பாருங்க, பொருளை இச்சித்து பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் தவற விட்டுட்டார்னா அந்த செல்வத்தை மீண்டும் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்தணும். அதுதான் நம்ம செய்கிறது. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் சில நேரங்களில், ஆமாம், கோயில் வாசலில் எனக்கு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 12 செருப்பு காணாமல் போகும். 12ன்றது கூட கம்மி தான். ஆமாம், வாசலில் விட்டுட்டு உள்ளே போயிருப்பேன்னா நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து பார்த்தா காணாமல் நிகழ்ச்சி. ஆமாம், ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சில இடத்துல கடையே இருக்காது. இரவு 10 மணிக்கு நிகழ்ச்சி முடியும். நான் எந்த கடையில் போய் செருப்பு வாங்கி போடுறது? தங்கின்னு இருக்கிற ரூமுக்கும் கோயிலுக்கும் கொஞ்சம் தொலைவு இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் காலோடு தான் நடந்து வரணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறுங்காலோடு தான் நடந்து வருவேன். சில நேரத்தில் வீட்டுக்கே வெறுங்காலோடு வந்திருக்கிறேன், வேறு வழி இல்லை. மறுநாள் காத்தால எப்போ கடை ஓப்பன் பண்ணுவேன். அதனாலேயே இப்போது முன்னாடியே சொல்லிடுவார் எங்கள் அண்ணாவோ என் சன்னோ சொல்லிடுவார், ஒரு 4 செருப்பு வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ ஒன்று. அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள், சில கல்யாணத்துக்கெல்லாம் போகணுன்னா அது மாதிரி தான் போகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அறியாமல் சில தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் தான், ஆனால் அது எவ்வளவு பெரிய சில நேரங்களில் பாதிப்பை உண்டாக்கும். அது போனவர்கள் கொடுத்தவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நம்மெல்லாம் ஒரு 10 ரூபா தொலைச்சிட்டோம்னா கையில் கோடி ரூபா இருக்கும். அந்த 10 ரூபாய் எங்கே வச்சேன், அந்த 10 ரூபாய் எங்கே வச்சேன், அந்த 10 ரூபாய் எங்கே வச்சேன் தேடுவோம் இல்லையா? அந்த அம்மா அந்த கோபுரத்தை, இந்த செல்வத்தை வைத்து நிச்சயமாக முடித்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு தான் அந்த மைசூர் மகாராஜா கிட்ட இருந்து அந்த செல்வத்தை வாங்கிட்டு வந்தா. இப்போ வெள்ளிக்காசு மொத்தம் காணாம போயிடுச்சு. இப்போ அந்த வெள்ளிக்காசினுடைய மதிப்பு 1 ரூபாயோ அல்லது 1000மோ தெரியாது. ஆனால் இப்போ அதை வச்சு முடிக்க முடியாம ஒரு நிலை தடுபடுமா? அப்போ அந்த மனம் எவ்வளவு நொந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அதனால் அந்த அம்மா சொன்ன, அது உனக்கு உதவாமல் போகட்டும்னா சாம்பலா போச்சு. அப்போ பொருளை இச்சித்து பொய் சொல்லக்கூடாது, பொருளுக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லக்கூடாது. பொருள் எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
சாப்பிட்ற சாப்பாடே கொஞ்ச நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே போயிடுது. நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே நமக்கு கூட வரப்போகிறதா? அதுவும் கிடையாது. ஆனால் 1735 ஆண்டு காலம் கட்டப்பட்ட அந்த கோபுரத்தினுடைய நிலையை இன்னைக்கும் நம்ம கதையாக உட்கார்ந்து விசிராந்தியில பேசி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அப்போ அந்த அம்மணி அம்மாளுடைய வரலாறை பேசி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள்னு யோசித்து பார்க்கணும். அந்த அம்மா மறைந்து போய் பல நூற்றாண்டு காலம் முடிந்து விட்டது. ஆனால் இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா வரலாற்றில் அந்த அம்மையாருடைய இடம் பெற்றிருக்கிறாள. இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனால் என் பேரனோ பேத்தியோ வந்தாலும் வடக்கு கோபுரத்தை யார் கட்டியதுன்னா அம்மணி அம்மாள் கட்டினான்னு தான் சொல்லுவா, இல்லையா? என் பேரனுக்கு பேரனோ பேத்தியோ வந்தாலும் கூட அந்த அம்மா கட்டினால் தானே சொல்லுவா. அப்போ பொருளுக்கு ஆசைப்படுவதை காட்டிலும் ஆண்டவனுக்கு தொண்டு செய்வது சிறப்பு. ஆண்டவனுக்கு தொண்டு செய்வது. இப்ப அந்த அம்மையார் கட்டி முடிக்கிறார். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எது 4 ஆச்சு, 5, 6, 7, 8, 9, 10 கிட்ட வந்துருச்சு. ஆனால் முடிக்க முடியல. அண்ணாமலையார்கிட்ட போய் அழறா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெறும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நாமெல்லாம் எதுக்கோ அழறோம் கடவுள்கிட்ட. எதுக்கு அழறோம்? அந்த அம்மா நல்ல பட்டு புடவை கட்டின்னு இருக்கா, அந்த அம்மா வைர கம்பல் போட்டுருக்கா, அந்த அம்மா ரெட்டை வடை செயின் போட்டுருக்கா, அந்த அம்மா மகனை மட்டும் அடிக்கடி அந்த அம்மா மகன் மட்டும் அடிக்கடி வந்து வந்து பார்த்துட்டு போகிறா, நமக்கு யாரும் வரமாட்டேங்கிறா. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு உறவு. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான், மாமனார், மாமியார் எல்லாமே. வெளியிலிருந்து வந்து 10 நிமிஷம் சந்தோஷத்தை கொடுத்து விட்டு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை. இங்கிருக்கக்கூடிய உங்களுக்குள் இருக்கக்கூடிய நீங்க மட்டும்தான் உங்களுக்கு உறவுகளாக, அண்ணன் தம்பியிலிருந்து, அக்கா தங்கச்சியிலிருந்து, மாமா மச்சான்லிருந்து, அத்தையிலிருந்து, உங்களுக்கு என்னென்ன உறவுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வகுத்து கொள்ளலாம். இதுதான் நிஜம். அப்போ இந்த அம்மையார் 10வது நிலை வருக முடியல, எவ்வளவுதான். அண்ணாமலையார்கிட்ட போய் அழறா, இறைவா என்னால் இன்னும் அந்த கோபுரத்தை கட்டி முடிக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வது? அண்ணாமலையார் அசரீதியாக வந்து சொல்றார், வேலையை செய்ய சொல்லு, வேலையை செய்ய சொல்லு. சுவாமி 6 மணி ஆச்சுன்னா வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா? அப்போ அங்கு சிவாச்சாரியார் கையில் இருக்கக்கூடிய அந்த விபூதியை வாங்கிட்டு போய் நீ அவர்களுக்கு இதை உனக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த விபூதியை கூலியா கொடு. விபூதியை தான் கூலியா கொடு. அப்ப அந்த விபூதியை எப்படி கூலியாக கொடுத்த உடனே அவர்கள் செய்த வேலைக்கு அது பணமாக மாறியது. அவங்க வீடு போய் சேர்றதுக்குள்ள அது பணமாக மாறியது. அப்படி வடக்கு கோபுர வாசல் என்று சொல்லக்கூடிய வடக்கு கோபுரத்தை 11வது நிலை என்று சொல்லக்கூடிய 171 அடியை கட்டி முடித்தவர் ஒரு பெண். 220 வருஷம் கட்டி இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்ப அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஒரு கோபுரத்தை இன்னைக்கு நம்ம எல்லாம் அண்ணாந்து பார்க்கிறோம், இதை எப்படி கட்டியிருப்பாங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்படி அண்ணாந்து பார்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் உழைப்பு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அப்போ அந்த விபூதி என்று சொல்லக்கூடியது அவரவர்கள் உழைப்புக்கு. அதுலேயும் அந்த காலத்திலே பாருங்களேன், ஒரு சில பேர் வேலையே செய்யாமல் அம்மா நான் வேலை செஞ்சேன். இப்போ இவங்கெல்லாம் வாங்கின்னு விபூதி வாங்கிட்டு போனாங்களா, வீட்டுக்கு போன உடனே அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அதில் கிடைச்சுடுச்சா? அப்படி கிடைச்சதுனால அவங்கவுங்க சொல்கிறாங்க, விபூதியே எங்களுக்கு காசாக மாறி போச்சு, எங்களுக்கு கையில் கூலி கிடைச்சி விட்டது அப்படின்னு சொன்ன உடனே வேலை செய்யாதவன் சில பேர் சோம்பேறித்தனமாக வேலையே செய்யாமல் நாளிலிருந்து நான் கூட அந்த வேலைக்கு வரேன்னு வந்தான். அந்த வேலையை வந்து செய்யறான். அம்மா வேலையே செய்யல, வேலை செய்யற மாதிரி பாவனை காட்டினார. மதுரை எம்பதியில பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற பிறான் அப்படிதான் பண்ணார். யாரு?
திருவிளையாடல் புராணம் என்று சொல்லக்கூடியதில் 64 திருவிளையாடலை செய்த சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் மண் சுமக்கிறதுக்கு போனார். மண்ணை சுமக்கிறேன், முதல்ல எனக்கு கூலி கொடுத்துரு, நான் அப்புறமா வேலை செய்கிறேன்னாரப்பா. பிட்டை தவிர என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லைடாப்பான்னார். சரி முதல்ல அதையே கொடு, நல்லா சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டா தான் மண்ணு தூக்க முடியும்னு உட்காந்து நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்த உடனே வெட்டுற மாதிரி போய் அங்கே மண்வெட்டியை எடுக்கிறது, கொட்டுற மாதிரி கொண்டு போய் கூடையில் கொட்டுறது, அதை அடிச்சுக்கின்னு போகிற மாதிரி போயிட்டு இருக்குது. பாண்டிய மன்னன் பார்த்தார், கூப்பிட்டார், இந்த பகுதி மட்டும் அடைக்காமல் இருக்கே, வந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணினுடைய பகுதி சுவாமி, ஏன் இன்னும் அடைக்காமல் இருக்கின்றது? அந்த பெண்ணை கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்க. அந்த பெண்ணு போன அடுத்த வினாடி, ஐயா எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் செய்ய முடியலன்னு நான் ஒரு வேலைக்காரனை வச்சேங்க, அவன் என்கிட்ட பிட்டை வாங்கி தின்னுட்டு கொட்டாமல் விட்டுட்டான் போல இருக்கு. யாரவன்? அதோ நிற்கிறாரே அவர் தான். மண்ணை இப்படி வெட்டுறார், வர்றார், திருப்பி கொட்டுறார், அது போயிட்டே இருக்குது. ஏண்டா கூலியை வாங்கிட்டு வேலையும் செய்யாமல் இருப்பியா? நான் கொட்டுறேன், அதை அடிச்சுட்டு போனால் நான் என்ன பண்ணுறது? அப்போதான் பாண்டிய மன்னன் பிரம்பால் அடித்தார். பிரம்படி பெற்ற பிரான் யார் அவர்? கடைசியில் அந்த அடி அடிச்சவன் மேலேயும் விழுந்தது. ஏன்னா எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். மனசாட்சி, நேத்தே சொன்ன இல்லையா, மனம் சாட்சி. அந்த மனசாட்சி என்று சொல்லக்கூடியது இறைவன் சிவபெருமான். பொய் சொன்னாலும் காட்டி கொடுப்பார், திருநா காட்டி கொடுப்பார், தப்பு பண்ணாலும் காட்டி கொடுப்பார். தப்பு நீங்க ஒவ்வொரு டைமும் செய்கிற பொழுது தப்பு என்று உணர்த்தக்கூடியவர் சிவபெருமான். இப்போ அவர் அடி வாங்கினா எல்லாரும் அடி வாங்கினாங்க. அப்போ வேலை செய்யாமல் இருந்தது யாரு? சிவபெருமான். அது மாதிரி சில பேர் அந்த இறைவன் அண்ணாமலையாரை ஏமாத்தணும், அம்மணி அம்மாவை ஏமாத்தணும்னு அந்த காலத்திலேயே வேலை செய்யாமல் ஒருத்தன் கூலி வாங்க வந்தான். நிறைய பேர் வந்தாங்களாம். அதில் வேலை செய்தவர்களுக்கு ஏற்ற கூலி கிடைத்தது. வேலை செய்யாதவர்களுக்கு விபூதியாகவே இருந்தது. அப்போ இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம் எந்த அளவுக்கு பக்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இறைவன் கூலி தருவார். நம்ம எந்த அளவுக்கு பக்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். நானும் பக்தி பண்ணேன்னு சொல்லிட்டு நல்லா பக்தியும் பண்ணிட்டு எல்லார் மனசையும் நோகடிச்சிட்டு இருந்தால் பக்தி பண்ணுறதுல வருமா? அதனுடைய புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அப்போ பக்தி என்று சொல்லக்கூடியது நாம் செய்யக்கூடியதற்கு ஏற்றார் போல தான் நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ அந்த அம்மையார் 11வது விபூதி கொடுத்து கடைசியாகத்தான் முடிக்கப்பட்டது. அது கடைசியாக உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லோரையும் சேர்த்து அம்முனியம்மாள் என்று சொல்லக்கூடியவர் அந்த கோபுரம் முடிந்தவுடனே கும்பாபிஷேகத்தை அந்த அம்மையாருடைய திருக்கரத்தாலேயே பண்ணி வைக்கப்பட்டது. அந்த வடக்கு கோபுரம் கட்டி முடிச்ச உடனே கும்பாபிஷேகம் அவங்க கையாலேயே முடிச்சாங்க. அப்போ பெண் நினைத்தால் ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால். இப்போ திருவண்ணாமலையில் எவ்வளவு சிறப்புகள் தெரிஞ்சத. குகநமச்சிவாயம் என்று ஒரு அடியார் இருந்தார். அவர் நிறைய சித்து வேலைகளை எல்லாம் செய்வார். அப்படி நிறைய செய்கிற பொழுது ஒரு நாள் பார்த்தார், ஒரு ஆடு குட்டி போடுவதற்கு முடியாமல் அந்த ஆடு செத்து போச்சு. ஆடு மேய்க்கிறவன் அந்த மலை மேலே இருந்த அந்த ஆட்டை தூக்கி தோலில் போட்டு அழுதுகிட்டே வந்தான். இந்த ஒரு ஆடு, இதை வச்சு தான் நான் ஜீவனம் பண்ணணும், இது குட்டி போட்டால் வளர்ந்தா நான் விற்கலான்னு நினச்சேன், ஆனால் இது குட்டியே போடாமல் இப்படி செத்து போச்சே, இனி நான் எப்படி வாழ்கிறதுன்னு அழுதுகிட்டே வந்தான். ஏன்னா அப்பா அம்மா கேட்பாங்களே, செத்து போன ஆடை எங்கடா போட்டு வந்தேன்னு. தோலை வித்தாலாவது 10 ரூபா கிடைக்குமே, அதில் இருந்தாவது ஏதாவது ஒரு 4 நாளைக்கு அரிசி வாங்கி சாப்பிட்லாமே, நீ பாட்டுக்கு போட்டு வந்தியேன்னு ஏதாவது வைவாங்களேன்னு அதை தோலில் தூக்கி போட்டு அழுதுகிட்டே வந்தார். குகநமச்சிவாயத்தினுடைய அந்த உட்காந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்த கிராஸ் ஆகிறார். அவர் சொல்கிறார், அப்பா நில்லுன்னார். நின்றார். நின்று அடுத்த வினாடி பார்த்தார். ஏன் அழுதுட்டு போகிறேன்னார். ஆடு செத்து போச்சுங்க. அதுக்கு ஏண்டா நீ அழற? இதை வச்சு தாங்க எங்களுக்கு பொழப்பே. அப்படியா, சரி, இந்த செத்த ஆட்டுக்கு இதை விற்றா உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்?
அவன் ஒரு குறிப்பிட்ட பணத்தை சொன்னான். சரி இந்தா நான் தரேன் வச்சுக்கோ. மறுபடியும் அந்த காசில் வீட்டுக்கு செலவுக்கு போக மீதி ஒரு காசை எடுத்துகிட்டு போய் ஆடு வாங்கிட்டு சில நாள் கழித்து மறுபடியும் மேய்க்க வரான் இவன் அந்த வழியா. இந்த செத்து போச்சுன்னு வித்துட்டு போனான் பாருங்க. இந்த ஆடு குட்டி போட்டு குட்டியோட அந்த குக நமச்சிவாயத்தை சுற்றி வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த குட்டியும் ஆடும் ரெண்டுமே. இது செத்து தானே போச்சு, இது எப்படி குட்டி போட்டது, இது எப்படி மறுபடியும் ஆடா ஆனது, அதுவும் குட்டியும் உயிரோடு இருக்கு ஆடும் உயிரோடு இருக்கே, இவர் யாரோ மகான் போல இருக்குன்னு சொல்லி இவன் என்ன பண்ணான், ஊருக்குள்ளே போனான். நான் செத்து போன ஆட்டை வித்துட்டு வந்தேன்னு சொன்னனே, அந்த ஆடு சாகலை, அந்த குக நமச்சிவாய் இருக்காரே அந்த செத்து போன ஆட்டை பிழைக்க வச்சு விட்டார். இது ஊர் ஊராக பரவுச்சு. திருவண்ணாமலை பகுதி முழுவதும் பேசினாங்க. குக நமச்சிவாயம் செத்துப்போன ஆட்டை பிழைக்க வைத்து விட்டார், செத்துப்போன ஆட்டை பிழைக்க வைத்து விட்டார், செத்துப்போன ஆட்டை பிழைக்க வைத்து விட்டார். இது பரவச்சு. இப்போ நான் சொன்னனே, நம்ம ஐயா ரைசட் சேனலில் சில பேர் சொல்கிறாளே, இது கட்டுக்கதை, அப்புறம் லா சரியில்லை, லீ சரியில்லை, லூ சரியில்லை, அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்லிகிட்டே போகிறோமா. என்ன, ஆன்மீகத்தை ஆன்மீகமாக மட்டும் பார்க்கணும். சும்மா ரொம்ப உள்ள ஆராய்ச்சி பண்ணி ரொம்பலாம் நம்மெல்லாம் போனோன்னா அந்தளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. முதல்ல அந்தளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஒவ்வொரு புராணத்தையும் படித்து பார்ப்பவர்களுக்கே அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய தாத்பரியம் என்னவென்று தெரியும். சும்மா ஏதோ ஒரு மேலோட்டமாக பார்த்தோமா இருந்தோமான்னு. 63 நாயன்மார்கள் பக்தி செய்தார்கள், பொய்யாது. 12 ஆழ்வார்கள் பக்தி செய்திருக்கிறார்கள், அது பொய்யா? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அம்மணி அம்மாள் என்று சொல்லக்கூடியவள் அந்த கோபுரத்தை கட்டி இருக்கின்றால், அதை எதை பார்த்து நான் படித்தேன்? ஒரு புராணத்தை பார்த்து, யாரோ நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் எழுதி வைத்ததை பார்த்து தானே அதனுடைய கதையை இப்போ எப்படி மக்களுக்கு போய் சென்றடையணுமோ அதன் முறையில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ கட்டுக்கதையே கிடையாது. இது எல்லாம் யோசிக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் பார்க்கிறாங்க. செத்து போன ஆட்டை போய் பிழைக்க வைக்க முடியுமா? அவனும் சொல்கிறான், அவன் தான் சொல்கிறான்னா அதெல்லாம் நம்புற மாதிரியாவா இருக்குது? இப்போ நடக்குமா அதெல்லாம், செத்து போன ஆட்டை? அப்போது அதில் ஏன்னா நாத்திகவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் கடவுளை கல் கட்டைன்னு சொல்லிட்டு போகிறவங்க தான். ஏன்னா நம்ம ஆளெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் கிண்டலும் கேலியும் பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததா? சும்மா என்னமோ ராமாயணமே நடக்கலைன்னு தான் சொல்லின்னு இருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ராமர் பாலத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் இப்படி ஒரு பாலத்தை யாராலையும் கட்ட முடியாதுன்னு சொல்கிறான். சொல்கிறதும் அவங்க தான், விடையும் அவங்க தான், கேள்வியும் அவங்க தான். அப்போது சொல்லிக்கொண்டு இருக்கிறத நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உண்மைக்கு எப்போவுமே வலிமை அதிகம். உண்மைக்கு என்னைக்கும் காலத்தால் அழியாதது. பொய் அழிந்து விடும், பொய் அழிந்து விடும். அம்மணி அம்மாள் கட்டிய கோபுரம் பொய்யாய் இருந்துச்சுனாக்கா ஒரு 10 நாள்லேயே அழிஞ்சு போயிருக்கும். அந்த அம்மா சரித்திர கதை முடிஞ்சு போயிருக்கும். என்னைக்கோ வந்திக்கிட்ட ஒரு புட்டுக்கு மண்ணை பிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு மண்ணை சுமந்த கதையை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது உண்மையாக இல்லை. ஆனால் இறைவனே அந்த உண்மையை அழித்து விடுவார், அது பொய்யாக இருக்குமானால். இதான் நிஜம். இன்னைக்கும் நம்ம அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா அதில் ஏதோ ஒரு சத்தியம் இருக்க போகத்தான், உண்மை இருக்க போகத்தான் இன்னைய வரைக்கும் நம்ம அதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ இதை சொல்லுகிற பொழுது பார்த்தா எல்லாம் சொல்கிற இது கட்டுக்கதையாக இருக்குமோன்னு சில நாத்திகவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 4 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தாங்க. அடே நான் செத்து போன மாதிரி எனக்கு பாட கட்டுங்கடான்னா, உயிரோடவே நான் அதில் படுக்கிறேன். இப்போ இல்லைங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதை நடந்துருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவு பேச மாட்டாங்க. ஏன்னா கலியுகம், கம்ப்யூட்டர் யுகம், உள்ளங்கை எளவு இருக்கக்கூடிய செல்போன்லேயே உலகத்தை பார்த்து மாயை என்று வியந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தானே நம்ம எல்லாருமே. அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த நமச்சிவாயத்தை சோதிப்பதற்காக பார்க்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாடையை கட்டினாங்க, அதில் இந்த இறந்து போனவன் மாதிரி உயிரோடு இருக்கிறவன் போய் படுத்துக்கிட்டான். படுத்த உடனே அதை ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. எங்க குக நமச்சிவாயத்தின் இடத்துல அழைத்து கொண்டு வராங்க. வந்தவர்கள் அவனை அந்த பாடையை இறக்கி வச்சாங்க.
இந்த ஓலையோட, பச்சை ஓலையோட அப்படியே இறக்கி வச்சாங்க. இறக்கி வச்ச உடனே, சுவாமி இவன் நல்லா தாங்க இருந்தான் சுவாமி, இவனுக்கு மனைவி இருக்கு சுவாமி, குழந்தைங்க இருக்கு சுவாமி, ஆனா என்னமோ தெரியல திடீர்னு இறந்து போயிட்டான் சுவாமி. நேத்தைக்கு சொன்னாங்க செத்து போன ஆடையே பிழைக்க வச்சிங்களாமே, இந்த செத்து போன இவனையும் பிழைக்க வச்சிருங்க சுவாமி. அவர் உண்மை என்று நினைத்தார். யாரு? குக நமச்சிவாயம் உண்மைதான் நினைச்சார். நினைச்ச அடுத்த வினாடியில் அவர் வந்து அந்த உருவத்தை பார்க்கிறார். பார்த்தா அவன் உயிரோடு இருக்கான். அந்த பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இல்லையா, அவன் உயிரோடு இருக்கின்றான். அப்ப அந்த உயிரோடு இருக்கக்கூடியவனை பார்த்த அடுத்த வினாடி அவர் சற்று அப்படி கண்ணை மூடி பார்த்தார். இவங்க பேசிக்கினது அந்த கேட்குது. அவர் கண்ணை மூடி அப்படி கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கும் நம்ம தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்தோமே ஆனால், தொடர்ந்து இறைநாமம் சொல்லிக்கொண்டே இருந்தோமே ஆனால், நமக்கு வரக்கூடிய துன்பம் என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக நமக்கு கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு சொரூபத்தில் கண்டிப்பாக இறைவன் காட்டி கொடுப்பார். நமக்கு வரக்கூடிய ஆபத்தோ விபத்தோ கண்டிப்பாக காட்டி கொடுப்பார். அதான் இறை அருள். அதான் நம்மை மீட வேற பிரபஞ்ச சக்தினே சொல்லிக்கலாம். ஏன்னா சில பேர் கடவுளை நம்ப மாட்டோம் இல்லையா, நம்மையும் அறியாமல் ஒரு சக்தி இருக்கின்றது, நமக்கு தெரியாமல் ஒரு சக்தி இருக்கின்றது. அதை பிரபஞ்ச சக்தியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை இறை சக்தியாக எடுத்துக்கொண்டாலும் சரி. இப்போ அந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய சக்தியாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் கண்ணை மூடி பார்த்தா உயிரோடு இருக்கிறவனை கொண்டு வந்து செத்து போனதாக நடிச்சு நம்மை சோதிக்கிறார்கள். இவர் ஒன்னும் சொல்ல, செத்தவன் செத்தவன் தான்ட்டார். இறந்தவன் இறந்தவனாகவே இருக்கட்டும். தூக்குனா மூச்சு இல்லை, பேச்சு இல்லாமல் இறந்துட்டான். அவர் தொடலை கிடலை ஒன்றும் சொல்லலை. ஒன்றுன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தாங்க, கையில் இருக்கக்கூடிய கல், கிடப்பாறை, மண்வெட்டி, எதெல்லாம் கையில் கட்ட எல்லாம் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு குக நமச்சிவாயத்தை அடிக்க ஆரம்பிச்சாங்க. வலி உடம்புல பட்ட உடனே அவர் தன்னையே துறந்திருக்கிறார், அது வேற விஷயம். ஆனா அறியாத மூடர்கள், முக்தி நெறி அறியாத மூடர்களோடு முயல்வேனே. முக்தி நெறியே தெரியாத மூடர்கள் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அவன் உயிரோட கொண்டு வந்து செத்து போனதாக எங்கிட்ட பொய் சொன்னான். அப்ப அந்த பொய்யுக்குரியதை நான் நிஜமாக்கினேன், அவ்வளவுதான். செத்தவன செத்ததாகவே நிஜமாக்கினேன். நான் ஆக்கல, இறைவன் ஆக்கினார். இறைவன் ஆக்கினார். அவன் செத்திருந்தா நான் பிழைக்க வச்சிருப்பேன். அவன் செத்திருந்தான் நான் பிழைக்க வச்சிருப்பேன். அவன் தான் இறக்கவே இல்லையே. அவனை கொண்டு வந்து என்னை சோதிப்பதாக நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? அதனால அவன் இறந்துட்டான். இறந்தவன் இறந்தவனாகவே ஆகட்டும்னு இவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? திருவண்ணாமலை அழிய கடவது, அந்த அழிய கடவுதுன்னார். இறைவன் வந்து இப்படி பிடிக்கிறார். ஏண்டா டே 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 குக நமச்சிவாயம், நான் இருக்கேன்டா இங்கே. அப்பதான் அழியும் அழியா அண்ணாமலைன்னார். அழியும் அழியா அண்ணாமலை. எது அழியும்? திருவண்ணாமலை அழியும். ஆனா யார் அழிய மாட்டார்? அண்ணாமலை யார் அழிய மாட்டார்? அழியும் அழியா அண்ணாமலைன்னார். யாரு? திருவண்ணாமலை அழியும். இன்னைக்கும் ஏதோ ஒரு பகுதி வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். திருவண்ணாமலையில் ஏதாவது ஒரு பகுதி அழியும். எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் விட்ட சாபம். ஆனா என்ன அழிவு வந்தாலும் யார் அழிய மாட்டார்? அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடியவர் அழிவே மாட்டார். ஏன்னா 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே உற்பத்தியானதாக சொல்லப்படக்கூடிய அந்த அண்ணாமலையார் இன்னைக்கும் இருக்கார், நாளைக்கும் இருப்பார், மறுபடியும் யுகம் யுகம் தோன்றும் இருப்பார். யார் வந்தாலும் இருப்பார். என்ன? அழியும் அழியா அண்ணாமலை. திருவண்ணாமலை என்பது அழியும், ஆனால் அழியாத அண்ணாமலையார் என்றைக்கும் அங்கு என்ன பண்ணுவாரா? காட்சி கொடுத்து கொண்டிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது எது? திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடியது. ரமண மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் பல வருஷம்
அங்குதான் உட்கார்ந்து உண்ணாமல் உறங்காமல் தவம் இருந்தார். அவரை பாம்பு கடிக்க, பல்லி கடிக்க, பூரான் கடிக்க, தேல் கடிக்க பல நாள் அதனுடைய நினைவே இல்லாமல் இருந்தார். இன்னைக்கும் நம்ம ரமண மகரிஷினுடைய அமர்ந்து தியானம் செய்தது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, நந்தி பெரிய நந்திக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள ரமண மகரிஷி உட்காந்து தியானம் பண்ணி தவம் பண்ண இடமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கும் திருவண்ணாமலை தலத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகரிஷி, இவங்க எல்லாம் இன்னும் இன்னைக்கெல்லாம் நிறைய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இன்னைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். நம்ம கிரிவல பாதை அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய நாம் எல்லாம் போயின்னு இருக்கிற பொழுது நிறைய சித்தர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க, திடீர்னு மறைஞ்சிருவாங்க. அதே மாதிரி கார்த்திகை பெண்கள், இந்த தீபத்துக்குரிய சிறப்பு என்னன்னா, கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 6 பேர். முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வளர்த்தெடுத்தவர்கள். அப்படி அந்த வளர்த்தெடுத்த பொழுது 6 பேரா பிறந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தாய் வேணும்ன்றதுக்காக கிருத்திகை பெண்கள் 6 பேர், கார்த்திகை பெண்கள். அந்த 6 பேரை வச்சு முருகனை வளருங்கள்னு சொன்னாங்க. ஒருவர் பாடுவார், ஒருவர் பேசுவார், ஒருவர் தூங்குவார், ஒருவர் விளையாடுவார், ஒருவர் ஆடிக்கொண்டிருப்பார். இப்படி பல வடிவத்தில் இருப்பார் முருகப்பெருமான். அவர்களை பார்வதி அம்மையார் தான் ஒன்று சேர்த்தார்கள். 6 முகம் 12 கை 18 கண்கள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சேர்த்தார்கள். அப்படி சேர்த்தவர்கள் வளர்த்தவர்களுக்கு ஒரு நாள் கொடுக்கணும் இல்லையா? வளர்த்தவர்களுக்கு என்ன, இன்னைக்கும் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கிறவர்களுக்கு நாம் ஏதாவது சன்மானம் கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட குழந்தை, ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம குழந்தைய பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு சன்மானம் கொடுப்போம். ஆனால் அப்படி சன்மானம் கொடுப்பது சரியா அப்படின்னா, அவங்களும் வளரணும், அவங்களும் வாழணுன்றதுக்கு நம்ம சன்மானம் கொடுக்குறோம். ஆனால் அந்த கார்த்திகை பெண்களுக்கு சன்மானம் சிவபெருமான் கொடுக்கல. என்ன கொடுக்குறார்? அந்த கார்த்திகை பெண்கள் கேட்குறாங்க, நீங்கள் குழந்தைய வளர்த்தெடுத்ததற்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்கலாம் சுவாமி, உங்கள் அன்பு போதும். காரைக்கால் அம்மையார் கேட்டா இல்லையா, செத்து போகாத அன்பை கொடுன்னு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லையா? அது மாதிரி அந்த பெண்களும் சொன்னாங்க, உங்க அன்பு போதும், எங்களுக்கு வேற ஒன்றும் வேணான்னாங்க. இல்லை இல்லை, 33 கோடி தேவர்களினுடைய துயரத்தை தீர்க்க வல்ல ஒரு பெருமான் முருகப்பெருமான். அவங்களுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக அவர் அவதாரம் செய்திருக்கிறார். அவரை அவதாரம் செய்த நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் அவரை பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்தெடுத்த உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா என்று சொல்லி அந்த மாதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தில் ஒரு மாதத்திற்கு அவங்க பேர் கொடுத்தார். எந்த மாசம் அது? கார்த்திகை மாசம். அது கிருத்திகை பெண்களுக்காகவே கொடுக்கப்பட்ட மாசம். அப்போ அந்த இடத்தில் என்னன்னா, கார்த்திகைனா சிறப்பு இல்லையா? சரி, அப்போ அந்த கார்த்திகையில வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப சிறப்பு. இது யாருக்கு? முருகனுக்கு. கிருத்திகை விரதம் யாருக்கு இருப்போம்? முருகனுக்கு இருப்போம் இல்லையா? அந்த நாள்ல ஜோதி சொரூபம் என்று சொல்லக்கூடிய சொரூபத்தை நான் காட்டியிருக்கிறேன். யாருக்கு காட்டியிருக்கேன்? திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் உலகத்தவர்களுக்கும் லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடியவர்களாக காட்டியிருக்கேன். அப்படி காட்டியிருக்கின்ற காரணத்தினால் அந்த நாள்ல யாரெல்லாம் உங்களை வழிபாடு, அந்த கிருத்திகையை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு 16 வகையான செல்வமும் கிடைத்து, கைலாயம் வேணும்னா கைலாயம், சொர்க்கம் வேண்டுமானால் சொர்க்கம். சுவாமி இது மட்டும் போதுமா? நம்ம கேட்போம்ல, ஏன்னா நம்ம ஆசைக்கு அளவில்லை இல்லையா? அப்பதான் அவர் சொல்றார், பௌர்ணமியோடு சேர்த்து இந்த கிருத்திகை வரும். பௌர்ணமியோடு சேர்த்து இந்த கிருத்திகை வரும். அப்படி கிரிவலம் என்று சொல்லக்கூடியதை எவர் ஒருவர் அந்த கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் வருகிறார்களோ அவர்களுக்கு 21 தலைமுறைக்கு கைலாய பதவியை தரேன். தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறார் சுவாமி. நிறைய பேர் நிறைய தவறு பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்க இல்லையா?
நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே நான் முதல் நாளையே கூட சொல்லியிருப்பேன். மனுமுறை கண்ட வாசகம் என்று சொல்லக்கூடியதில் வள்ளலார் சொல்லியிருப்பார், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியா சொல்லியிருப்பார், தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோன்னு இருப்பார். அப்ப சொல்லிட்டே வருவார். அப்போ இவ்வளவு பாவங்கள் அன்றாட வாழ்வில் அன்றாட மனிதர்கள் செய்கிறார்கள் அல்லவா? அப்போ இவர்களுக்கு எல்லாம் என்ன விமோச்சனம்? இந்த பாவத்திலிருந்து எப்படி இருக்கின்ற பொழுதே வாழ்நாளில் ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த ஒரு வருஷம் செய்கிற பாவம், அந்த ஒரு வருஷத்தினுடைய பாவம் தெரியாமல் செய்கிற பாவம், தெரிஞ்சு பண்ற பாவம் இல்லை. தெரிஞ்சு பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. யார் பண்ணாலும் தண்டனை உண்டு. தண்டனையெல்லாம் இல்லாமல் தவிர்த்து கொள்ளவே முடியாது. தண்டனையிலிருந்து நாம் எல்லாம் தப்பிச்சுக்கிறோம்னா நிச்சயமா அதுக்கு சாத்தியமே இல்லை. கடவுளே தப்பு பண்ணா தண்டனை நிச்சயம்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். கடவுளே தப்பு பண்ண ஒன்றுல ஒரு செகண்ட் இப்படி பார்வதி அம்மா கண்ணை மூடினா அவ கீழே பல வருஷம் பல நூற்றாண்டு காலம் தவம் பண்ணா. அப்படி தவம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அர்த்தநாரீஸ்வர சொரூபத்தையே கொடுத்த தலம் தான் திருவண்ணாமலை தலம். பாதி ரூபத்தை கொடுத்தது தான் திருவண்ணாமலை தலம். அதனால தான் அவளுக்கு அங்காள பரமேஸ்வரி என்கின்ற நாமம் வந்த தலமும் அந்த தலம்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு கடவுளுக்கே தண்டனை நம்முறது நாமெல்லாம் இல்லையே. அப்போ இந்த பாவத்திலிருந்து செய்யாமல் இருக்கக்கூடிய பாவம் அது மட்டும் இல்லை, நமக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நம்ம அப்பா அம்மா கொஞ்சம் பண்ணியிருப்பா, தாத்தா பாட்டி கொஞ்சம் பண்ணியிருப்பா. இந்த முன்வினை நம்ம முன் ஜென்மத்தில் என்ன பண்ணோம் நமக்கு தெரியாது. முன் ஜென்மத்தில் என்ன பண்ணோன்னு நமக்கே தெரியாது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிக்கிற பலன் எதுன்னா மனித பிறவி. அப்போ இந்த பிறவியிலிருந்து நம்ம எல்லாம் விலக வேண்டும், முக்தி பெற வேண்டும் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு பௌர்ணமியும் சேர்ந்திருக்கக்கூடிய தீப திருநாளில் எவர் ஒருவர் அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய ஜோதி என்கின்ற ஒன்றை, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அந்த நல்ல விளக்காக இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை ஜோதி சொரூபமாக காணக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் முக்தி என்பதை தந்து, மோட்சத்தை தந்து, பாவத்தை விளக்கி திருக்கைலாய பதவி என்கின்றதை கொடுக்கின்ற பொழுது அந்த சிவபெருமானே அந்த ஆன்மாவை அழைத்து கொண்டு போகுமா. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய நாள் தான் என்னைக்கு? நாளைக்கு. அதனால முடிந்த வரைக்குமோ அண்ணாமலையார் தீபம் பார்க்கலையே நாதீங்க, இங்க ஏத்துற தீபத்தையே பார்த்து அண்ணாமலையாராக நினைத்து வழிபாடு செய்யுங்கள். இங்க ஏத்துற தீபத்தை பார்த்தே அவர்தான் அண்ணாமலையார் ஜோதி சொரூபமாக நம்ம வாழ்க்கையில் இருள் என்பதை விளக்கி அவருடைய பாதார விந்தத்தில் நமக்கு இடம் கொடுக்க இருக்கிறார் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு பிறவி என்பதை போக்கி அண்ணாமலையாருடைய கமலத்தில் நம்மை சேர்த்து கொள்வார் என்பதை கூறிக்கொண்டு நம்ம அம்மையார் கேட்டாங்க. இதில் சிவபுராணத்தில் சில சந்தேகம் இருக்குது அப்படின்னு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே. அப்பன்னா என்ன அர்த்தம்? அருகம்புல்லா பிறக்கலாம், பூடாய் பிறக்கலாம், புழுவாய் பிறக்கலாம், மரமா பிறக்கலாம், பல்விருகமாக பிறக்கலாம், பறவையாய் பிறக்கலாம், பாம்பாய் பிறக்கலாம், கல்லாய் பிறக்கலாம். கல்லாய்னா என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி வரும். கருவறையில் இருக்கக்கூடியது கல், நம்ம படிக்கட்டில் இருக்கக்கூடியது கல்.
படிக்கட்டில் இருக்கணுமா கருவறையில் இருக்கணுமான்றது நம்ம கையில் இருக்கு. கருவறையில் இருந்தால் எல்லாரும் பார்த்து இப்படி வணங்குவா, படிக்கட்டில் இருந்தால் 4 பேர் நம்ம போட்டு மிதிப்பா. நம்ம செய்கிற புண்ணியம் எதுவாக இருக்குமோ அதனால தான் கல்லறையை இருக்கணுமா கருவறையில் இருக்கணுமா. கல்லறை கருவறை ரெண்டுத்துல எது இருக்கணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய செயல்தான் நமக்கு இவ்வளவுக்கும் கொடுக்கிறது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்ன, எல்லா பிறப்பும் பிறந்து எடுத்துட்டேன் இனிமே. ஏன்னா 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் யார் சொல்றார்? அருணகிரி பெருமான் சொல்றார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணுமா. எவ்வளவு? 7ஆல பெருக்கணுமா. அவ்வளவு பிறவி இருக்குதான். ஏன் அவ்வளவு பிறவி இருக்கு? ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி. ஒரு தாத்தா 6 மாசமா இழுத்துன்னு இருக்கார். அங்கே எல்லாரும் போனவங்கெல்லாம் சொன்னாங்க, நம்ம குலதெய்வம் முருகப்பெருமான், முருகா முருகா முருகான்னு சொல்லுன்னாங்க. இந்த தாத்தா சொல்றார், மூ மூ மூணு 30 வாட்டி சொல்லிட்டு முருவல் தோசை வேணும்னார். தோசை மேல உள்ள ஆசை போகலன்னா எப்படி முக்தி தருவார்? அடுத்த ஜென்மத்தில் தோசையாவே சாப்பிட்டுட்டு கடேன்னு இறைவன் ஒரு பிறவியை கொடுத்து விட்டார். ஆசையை அறுத்தால் மட்டும்தான் ஆண்டவனை தொட முடியும். அதனால இருப்பதை நினைத்து இறைவன் கொடுத்ததை வைத்து போதும் என்று சொல்லக்கூடிய மனமே பொன் செய்யும் மருந்து. இது கொடுக்கல அது கொடுக்கல, இவங்க இல்லை அவங்க இல்லை என்கின்ற எண்ணத்தை விட்டு விட்டு இருக்கின்ற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து இறைவன் என்று சொல்லக்கூடியவனை பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துரு உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நாம இறைவனை மறக்காம இருந்தா இறைவன் நம்மை மறவாமல் இருப்பார். அதுதான் திண்ணம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரம் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அந்த நேரத்தில் இறை நாமத்தை சொல்லி இறைவனையே சதா சர்வகாலம் சரணாகதி என்று சொல்லக்கூடியதை அடைய வேண்டும் என்று இந்த பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்தில் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் இறைவன் சிவபெருமான் ஜோதி தரிசனம் என்று சொல்லக்கூடியதை காண்பித்து உங்கள் அனைவரையும் மோட்சம் என்று சொல்லக்கூடியதற்கு பிறவா யாக்கை என்று அந்த பிறவா யாக்கையை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நம்ம கணேசன் ஐயா அவர்களுக்கும் அதே போல இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த இறைவன் எல்லா நலங்களும் வளங்களும் தந்திட வேண்டும் என்று உங்கள் மூலியமாக பிரார்த்தித்து கொண்டு இந்த 3 நாளும் மழை பெய்தாலும் இடைவிடாது வந்து நம்ம மகாலிங்கம் இதை இந்த விசிராந்தியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மட்டும் கேட்கணும்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று நம்ம IRIS சேனல் மூலியமாக உலகம் முழுவதும் இந்த செய்தி போய் கொண்டிருக்கின்றது. அதனால் அவருக்கும் இந்த நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்து சீக்கிரமாக அவனுக்கும் கல்யாணம் பிராப்பும் அப்படின்றத நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். அவனுக்கும் சீக்கிரமாக ஒரு மனைவி யோகம் கிடைக்கணும். அவனும் வந்து பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக 16 வகையான செல்வம் பெற்று வாழணும்னு சொல்லி அவனையும் ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லோரும் பண்ணணும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைய சொல்லணும்னு தான் நினச்சேன். நேரம்தான் பத்தலை. அம்முனி அம்மா கதையோடு முடிஞ்சு போச்சே, வெள்ளையம்மா கதைக்கெல்லாம் போக முடியலையான்னு அடுத்து நம்ம டிடி தேவஸ்தானத்தின் மூலியமாக மறுபடியும் சொல்லிவிட்டு மறுபடியும் வெள்ளையம்மா கதையை தொடருவோம், ஸ்ரீரங்கத்தினுடைய கதையை தொடருவோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.